friends, welcome to Maltese cooking series. இன்னைக்கு நம்ம cooking seriesல நம்ம பார்க்க போற ரெசிபி Panna Cotta. இந்த ரெசிபியை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி don't forget to like, share and subscribe to Maltese cooking series. ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி ingredients செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி பண்ண போகிறோம். அந்த சாஸ்க்கு வந்து ஒரு 10லேருந்து 8 ஸ்ட்ராபெரி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ண போகிறோம். ரொம்ப பொடி பொடியாக வேணாம், மீடியமாக இந்த மாதிரி சாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ண எல்லா ஸ்ட்ராபெரிஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்ட்ராபெரிஸ்க்கு ஈக்குவல் ரேஷியோவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 கப் ஸ்ட்ராபெரி ஆட் பண்ணோன்னா 1 கப் சுகர். ஸோ ஈக்குவல் ரேஷியோவில் நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு அந்த சுகரை வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி சால்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த சுகர் எல்லாம் டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை கவர் பண்ணி ஒரு 5 to 7 minutes அளவுக்கு குக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்ட்ராபெரி சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கன்சிஸ்டன்சி வந்து ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ரொம்ப திக்காக ஆகிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு நான் இதில் 1 கப் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் பாலுக்கு 2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிடலாம். இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் வந்து பாயில் ஆகக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் ஹீட்டாக சைட் பை சைட் நம்ம வந்து ஜெலட்டின் ரெடி பண்ணிடலாம். நான் இதில் வந்து 2 பேக் ஆஃப் ஜெலட்டின் ஆட் பண்ணிவிட்டு வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நான் இதை வந்து டிசால்வ் பண்ணிக்க போகிறேன். மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் ரேஷியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். ஸோ இதை நல்லா வந்து டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி போகிறோம். மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம பால் கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த ஜெலட்டினை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லம்ஸ் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பாலில் ஆட் பண்ணிடணும். பாலில் ஆட் பண்ணி திருப்பியும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த ஜெலட்டினை வந்து நம்ம ஏற்கனவே இருக்க பாலில் நல்லா ஆட் பண்ணணும். பாருங்கள், பால் கொதிக்கவே இல்லை, வார்மாக தான் இருக்குது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் நம்ம பால் இருக்கணும். பால் கொதிக்கக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப காஷியஸாக இருங்க. இப்போ வந்து நான் 2 ட்ராப் ஆஃப் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஒயிட்டாகவே இருக்கணும்னா நீங்கள் ஒயிட்டாகவே வச்சுக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கலரை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா டிசால்வ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம சுகரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா சின்ன சின்ன கிண்ணம், அது மாதிரி 2 கிண்ணம் நான் எடுத்திருக்கேன். இதுக்கான ஸ்பெஷல் மோல்ஸ் இருக்குது. ஸோ நான் அதெல்லாம் வாங்கல. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே பண்ணலான்றதுனால நான் வீட்டில் இருக்க 2 சின்ன கிண்ணத்தில் இந்த மிக்சரை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம Panna Cotta சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இது மேலே வந்து ஸ்ட்ராபெரி சாஸ் நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்ட்ராபெரி சாஸ் வந்து டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மோல்லேருந்து வெளியே எடுக்கும் போது லைட்டாக வார்ம் வாட்டரில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு வார்ம் வாட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளேட்டில் வந்து கொட்டினீங்கன்னா கரெக்டாக வந்துடும். லைட்டாக மேலே டேப் பண்ணுங்கள், அழகாக வந்துடும். ஸோ இது வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணால் இதை வந்து பிளேட்டிங் பண்ணலாம். இது வந்து வெண்ணிலா ஸ்ட்ராபெரி Panna Cottaன்றதுனால நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வச்சு இதை டெக்கரேட் பண்ணுறேன்.
அப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் ஆல்மண்ட்ஸ், கொஞ்சம் கேஷ்யூ இது எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு இது மேலே நான் ஆட் பண்ணுறேன். சில பேர் ஆல்மண்ட் பார்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் இஷ்டம். ஸோ நம்ம பிளேட்டிங் சூப்பராக முடிஞ்சிருச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.